ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்குலேயே நம்ம பக்கோடா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மேல் இருக்க தோல்லாம் சீவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். செரவி கோதுமை மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் இந்த செரவுனதையும் போட்டு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் இருக்கிற ஈரப்பதமே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு, கொஞ்சம் போட்டால் போதும், ஒரு அரைக்கை அந்த அளவு போட்டுட்டு அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் மொறுன்னு வரக்காக அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. நான் தண்ணியே ஊற்றலை, அதில் இருக்கிற தண்ணியே எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் நல்லா எண்ணெய் சூடானோடனே இந்த மாதிரி நம்ம உதுத்தி விட்ட மாதிரி போட்டுட்டு நல்லா அந்த பபிள்ஸ், அந்த வெள்ளை கலர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்குற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சக்கரவள்ளி கிழங்கு பக்கோடா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.